அக்கறையில் உங்களுக்கு அற்புதங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. யோர்தானுக்கு இக்கரையிலே இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், இக்கரையிலே இருப்பதற்காக நான் அழைக்கவில்லை, அக்கறைக்கு போக வேண்டும். ஏனென்றால் அக்கறையில் கானான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறேன். they are going to cross over. ஆண்டவர் உங்களை குறுகி போவதற்காக வெளியே வரவழைக்கவில்லை, உங்களை பரவி போவதற்காக அழைத்தார். உங்களுக்கும் கர்த்தர் ஒரு அக்கறையை வைத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்க போகிறோம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்களாம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போவோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? அக்கறைக்கு போவோம் என்று அழைக்கிறார். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? உங்களுக்கு தெரிந்த வார்த்தையா இருக்கலாம். அதுவும் தூத்துக்குடி பெருமக்களுக்கு கரைக்கு போவோம் என்று சொல்வது ரொம்ப ஈஸியா வரும். ஏன்னா அநேகம் பேர் இங்க மீன் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. கரையை விட்டு எப்ப போகணும்னு தெரியும், எப்ப திருப்பியும் கரைக்கு திரும்பணும்னு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கரையில இருந்தது போதாமல் அவர் வேறொரு கரைக்கு ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார். உங்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் அக்கறைக்கு அழைக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் ஒன்று அக்கறையில் காத்து கொண்டிருக்கிறது. அக்கறைக்கு உங்களை அழைக்கிறார். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த பொருளாதாரத்தினுடைய ஒரு பெருக்கம் அக்கறையில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். உங்கள் சுகம் உங்களுக்கு அக்கறையில் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வா. இதே இடத்துல இருந்து நீ இருப்பது என்ன? 38 வருஷமா இங்க இருந்துட்ட. குளத்தை கலக்கும் போது உன்னால் இறங்க முடியவில்லை. ஒன்று செய்கிறேன், உன்னை நான் அக்கறைக்கு கொண்டு போய் விட போகிறேன். மற்றவர்களுக்கெல்லாம் தேவதூதன் குளத்தை கலக்கினால், அவர்கள் இறங்கினால் அக்கரையில் சுகத்தோடு அவர்கள் ஏறுவார்கள். ஆனால் 38 வருஷமாய் பெயர் அடையாளம் இல்லாமல் இருக்கிற மனிதரே, உனக்கு தேவதூதன் அல்ல, நானே உன்னை அக்கறைப்படுத்த போகிறேன். வைத்தியர்களால் முடியாததை, உன் சொந்த குடும்பத்தால் முடியாததை, பேங்கால முடியாததை, உன் உறவின் முறைகளால் முடியாததை நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். உன்னை அக்கறைக்கு கொண்டு போய் நான் சேர்க்க போகிறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் அந்த 38 வருஷம் பாடுபட்டவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அக்கறைக்கு போலாம் வா. யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவனை அக்கறைப்படுத்தினார். உடனே அவன் எழுந்தானா. அவன் அந்த கரையை கடந்தான். அந்த வியாதி என்கிற கடையை, அந்த தடையை, அந்த பெரிய கடலை, ஒருவரும் கடவாமல் இருக்கிற அந்த இடத்தை அவன் கடந்து போனான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அக்கறைக்கு அழைக்கிறார். யாராவது உற்சாகமா ஆமேன்னு சொன்னீங்கன்னா சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க.
பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க, அக்கறைக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கதையில ஒரே ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்கிறேன். இயேசு அக்கறைக்கு அழைத்தால், படகில் அவரோடு கூட சேர்ந்து பயணித்தால், சின்ன பசங்க சமீபத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. என்னது? இயேசு கதவை அடைத்தால் யாரும், திறந்தால் யாரும் அடைக்க முடியாது. இயேசு படவில் இருந்தால் அலைகள் ஒன்று செய்ய முடியாது. ஆனா நான் ஒன்று சொல்ல விரும்புறேன், இயேசு படவுல இருந்தாலும் காற்று வரும், புயல் வரும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவரா பார்த்து கல்யாணம் கட்டி வச்ச குடும்பம் தான். ஆனா இந்த குடும்பத்தில் இன்றைக்கு பிரச்சனை. ஆண்டவர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார், ஆண்டவர் தான் இந்த பிசினஸை கொடுத்தார், ஆண்டவர் தான் இந்த ஊழியத்தை கொடுத்தார். புயல் வீசுகிறதே, நான் என்ன செய்வேன்? நான் எங்க போவேன்? குழம்பி இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்க படவில இருக்கிறதை மறந்து விடாதீர்கள். அவர் அக்கறைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும். நம்ம எல்லாருமே இக்கரையிலிருந்து அக்கறை போறோம். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போனார்னா இக்கரையில் தங்கக்கூடாது, அக்கறைக்கு போக அக்கறையா இருக்க வேண்டும். யாராவது ஆமென் சொல்றீங்களா? இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் வாங்க என்று கர்த்தர் கூப்பிட்டா என்ன தெரியுமா அர்த்தம்? நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வான்னு கர்த்தர் கூப்பிடுறாருன்னு அர்த்தம். சில வேளைகளில் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் மூலமாய் சாதிக்க வேண்டும் என்றால் இக்கரையிலே இருக்கக்கூடாது. அவர் பிறந்தது பெத்லகேம், அவர் வளர்ந்தது நாசரேத். நாசரேத்தில் யாரும் அவரை விசுவாசிக்கவில்லை. உடனே என்னுடைய ஊழியமே முடிந்து விட்டது, எல்லாமே என் வாழ்க்கையில தோல்வின்னு ஆண்டவர் உட்காரவில்லை. அவர் புறப்பட்டு சென்றார். கலிலேயா கடற்கரை ஓரம் அவருடைய ஊழியம் நடந்தது. எருசலேமுக்கு சென்றார், சமாரியாவுக்கு சென்றார். ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. உங்களுக்கும் கர்த்தர் ஒரு அக்கறையை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை முடியவில்லை. நானா இருந்தா ஒரு பெரிய ஆமேன் சொல்லிருப்பேங்க. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அக்கறைக்கு போவோம். Let us go to the other side. பேருந்த பெருவிழாவில் உங்களுக்கு ஒரு பேரின்பம் கிடைக்க வேண்டாமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டாமா? வசனத்தை கேட்டு கேட்டு இன்னும் அக்கறைக்கு போகாமல் இக்கரையிலே நின்று கனவு காண்கிற வாழ்க்கை அல்ல. என் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன், இந்த வருடம் உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் அக்கறைக்கு போவார்கள். இந்த வருடம் உங்களுடைய வியாபாரம் அக்கறையை போய் சேர போகிறது. தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற போகிறார். உங்க ஊழியத்தை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? There has to be some danger for moving out of your comfort zone. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து மூவ் பண்றதுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், வா என் கூட வா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புயல் வீசுகிறது, பெரும் காற்று அடிக்கிறது, படகு அங்கலாய்க்கிறது. படகில் இருக்கிற சீஷர்கள் அங்கலாய்த்து அவரிடத்தில் கேட்கிறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நம்மளா இருந்தா ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கும் போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஐயோ தெரியாம தூங்கிட்டப்பா, தயவு செய்து மன்னிச்சுக்கோ, என்ன வேணும் உனக்கு? ஓ இப்போ இந்த படகு காப்பாற்றணும்ல, வாங்க வாங்க தண்டு வலிக்கலான்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து ஆண்டவர் தண்டு வலிக்கலைங்க. மாறாக அவர்களை திரும்பி பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இதே வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். சாகர மாதிரி இருந்து நாங்க கையை தூக்கி உங்களை கூப்பிட்டா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொன்னீங்களே, கூப்பிட்டா கேட்குறீங்க, ஏன் பயப்பட்டாய்? கூப்பிடுறது ரெண்டு விதம் இருக்குதுங்க.
ஐயோ அம்மா சாவரனே, இது ஒரு விதமான கூப்பிடுதல். வேறொரு விதமான கூப்பிடுதல், ஆண்டவரே இப்பொழுது இறங்குவீராக, சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் பெரியவராக இறங்கி வருவீராக, கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாம். ரெண்டு விதமான கூப்பிடுதல். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கூப்பிட்டு அவர் பதில் தருவார். ஆனா அவங்க கூப்பிட்ட விதம் தப்பா இருந்துச்சு. கலக்கத்தோடு கூப்பிட்டாங்க, நம்பிக்கை இல்லாம கூப்பிட்டாங்க. தேவ பிள்ளையே, அக்கறைக்கு உங்களை கொண்டு போகும் வலை நடுவிலே புயல் வரும். அது உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை சோதிக்கும். The faith will shake. ஒரு பெரிய கூட்டம் ஒன்று குஜராத்தில் வியாரா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு, பிப்பல்குவா என்ற இடத்துல அந்த கூட்டத்துக்கு அழைத்திருந்தார்கள். சுகமளிக்கிற விடுதலையின் கூட்டம் என்று பெரிதாய் போட்டிருந்தார்கள். ஆகவே எதிர்பார்ப்போடு ஜனங்க வந்திருக்கிறாங்க. மீட்டிங் ஆரம்பிச்சதிலிருந்து நானும் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. என் மனதில் ஒரு தீர்மானம், சரி இன்னைக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை, நாளைக்காவது ஒரு காரியம் நடக்கும். I was almost going to give up. அநேக வேளைகளிலே கர்த்தர் நம்மை ஒரு பிரயாணத்திலே ஒரு தரிசனத்தில் நடத்தும் போது அதை நாம் ஏன் விட்டுவிட வேண்டும் என்று 1000 எண்ணங்கள் வரும். ஆனால் மனதின் ஆழத்திலே என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். திடீரென்று எனக்குள்ள யாரெல்லாம் நடக்க முடியாம வியாதியோட படுத்த படுக்கையா இருக்கிறாங்களோ, ஆண்டவராக இயேசு இன்றைக்கு அவர்களை சுகமாக்குவார். நான் சொல்றேன், நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்ட கிரவுண்ட்ல இருக்கிற சில பேரு சிலரை கொண்டு வந்தார்கள். ஆனால் நான் இந்த மெசேஜுடைய பாதியிலே இந்த வார்த்தையை சொன்னேன். சொல்லி முடித்த பிறகு 50 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு குடும்பத்தினர் அதை லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அவருடைய தாய் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக படுக்கையிலேயே கடந்தார், நடக்கவே இல்லை. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த தாயை ஒரு பெட்ஷீட்ல அப்படியே சுமந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளும் அவருடைய கணவரும் தூக்கிட்டு வந்தாங்க. இத பாருங்க, இப்படிதான் அவங்கள தூக்கிட்டு வந்தாங்க. அவருடைய முதுகெலும்பு முழுவதுமாய் தேய்ந்து போய் விட்டது, இனி அவங்க நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த நிலையில சத்ரு சரீரத்தை வியாதிக்கிறான். பயங்கரமான போராட்டம். அவங்க உட்கார்ந்து பெட்டிலேயே படுத்த படுக்கையிலேயே யூரின் பாஸ் பண்றது, மோஷன் போறது, சாப்பாடு எல்லாமே படுத்த படுக்கையில். நிமிர்ந்து இப்படி உட்கார கூட முடியாது. பெட்ஷீட்ல தான் கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் அந்த அக்கறை. ஆண்டவர் சொன்னார், நீ தைரியமா போய் அந்த ஸ்திரீயை பிடித்து கையை பிடிச்சு தூக்குனார். பக்கத்தில் இருக்கவங்களாம் பதறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், கையை தூக்குனார். கையை தூக்குன உடனேயே அடுத்த காரியம் அவங்களை இழுத்துட்டு நடன்றார். பின்னாடி இருந்து அவங்க பையன் சொல்றான், அவன் நடந்ததே கிடையாது, அவங்க இடுப்பெல்லாம் உடைஞ்சு போச்சு, அவங்க எலும்பெல்லாம் துகள் துகளா இருக்குது. ஆனா இயேசு ஒருவரை தொட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். பாருங்க அந்த சகோதரிய, அவங்களை எத்தனையோ மாதங்கள் கழிச்சு அந்த ஸ்திரீ முதலாக எழும்பி நடந்தாள். பெட்ஷீட்ல தூக்கிட்டு வந்தாங்க, அள்ளி போட்டு கொண்டு வந்தாங்க. அந்த அம்மாவுக்காக ஜெபித்து அந்த அம்மாவுடைய சரீரத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பில்லி சூனிய கட்டுகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அந்த அம்மா வீட்டுக்கு போகும்போது பெட்ஷீட்டை சுருட்டி தான் கையில எடுத்துக்கொண்டு அவங்க எழுந்து நடந்து போனாங்க. அந்த பட்டணத்தில் அன்றைக்கு ஏராளமான ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில கிட்டத்தட்ட 500 பேர் புதுசா சேர்ந்துட்டாங்க அந்த கிராமத்துல. நீங்க இவ்வளவுதான் கை தட்டுவீங்கன்னு சொல்லியிருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துறீங்க. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம். நீங்க உங்களை பார்த்து சொல்றார், நிச்சயமா உங்களுக்கு அக்கறையில அற்புதங்கள் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு அவர்களை அழைத்த போது அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தார் அல்ல, எங்க போனாங்க தெரியுமா? கெதரனுடைய
தேசத்துக்கு அவங்க போறாங்க. அங்க போனா பயங்கரமான பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவனுக்குள்ளே 6000 பிசாசு லேகியோன் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது. அந்த மனிதனை சங்கிலியில கட்டி வைத்திருந்தார்கள். அவனை யாரும் பிடிக்க முடியாது. நெடு நாளாய் பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவன், சரீரத்தை தானே கிழித்துக் கொள்ளுகிறவன், ஊரால ஒதுக்கப்பட்டவன். அவனை சந்திப்பதற்காக கர்த்தர் அவளை அழைத்து, உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு அக்கறையில் ஒரு பெரிய அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. உணர்ந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? முதலாவது காரியம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், அக்கறையில் உங்களுக்கு அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அக்கறையில் அற்புதம். எழுதி கொள்ளுங்க, யாராவது எழுதுங்களேன், எழுதி சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்திலே எனக்கு அக்கறையில் அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அக்கறையில் எனக்கு அற்புதங்கள் இருக்கிறது. அக்கறையில் எனக்காக கர்த்தர் யாவையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, ஒரு பெரிய ரட்சிப்பு. யாராவது ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு பெரிய அசுத்த ஆவியின் கூட்டத்தை ஆண்டவர் துரத்தினார். பாண்டிச்சேரியில ஃப்ரீடம் நடத்துவதற்காக நாங்கள் செல்லுகிறோம். பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்க டெம்போ டிராவலர்ல இருந்த கிளட்ச் பிளேட் உடைஞ்சிச்சு. என்னடா உடையுதேன்னு சொல்லி ஒரு அந்த ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் கம்பெனியில் நிறுத்தி வேற ஒரு புதிய கிளட்ச் பிளேட்டை மாற்றுறோம். மாட்டினா அந்த கிளட்ச் பிளேட்டும் உடையுது. மரக்காணத்துக்கிட்ட அந்த கிளட்ச் பிளேட்டும் உடையுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தா அங்கேயும் திரும்பி உடையும். 4 தடவை கிளட்ச் பிளேட்டை புதுசா வாங்கி, பரவாயில்ல மாத்து, எப்படியாவது வரணும். அதுல இருக்கிற அந்த கைப்பிரதிகள் எல்லாம் கொடுக்க வேண்டும். என ஆண்டவர் சொன்னார், பாண்டிச்சேரியில குடி போதைக்கு அடிமையா இருக்கிற வாலிபர்களை நான் விடுதலையாக்க போகிறேன். தற்கொலைக்கு முயற்சி பண்றவங்களை நான் விடுதலையாக்க போறேன் கர்த்தர் சொல்லியிருந்தார். நடந்தது என்ன? அதுக்கு விரோதமாய் பல தடைகள். அதை தாண்டி வந்தபோது அந்த மைதானத்தில் கர்த்தர் சொன்னார், தற்கொலையின் ஆவிகள் எல்லாம் வெளியே வந்து விழ. அந்த கிரவுண்ட்ல 150 பேர் முன்னாடி வந்து விழுந்து, அதுல இருக்கிற ஒரு பெண்ணுக்குள்ள இருந்த அசுத்தாவி சொன்னது, நான் எத்தனை முறை நீங்க இங்க வரக்கூடாதுன்னு உங்க வண்டியுடைய கிளட்ச் பிளேட்டை உடைச்சேன், ஆனாலும் அதை தாண்டி வந்துட்டீங்க. ஏனென்றால் அப்படின்னு நிறுத்திருச்சு. நான் சொன்னேன், சொல்லி முடி. அது சொல்லுச்சு, உங்கள் இயேசு பெரியவர். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? அக்கறைக்கு உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சுத்தர் மீது கண்கள் நிறுத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. பாடலாமா? வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அக்கறைக்கு நம்மை கொண்டு போக போகிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர் இன்றைக்கு சோர்ந்து போய் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை சுதந்திரிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், நீ இந்த மலையின் அருகே தங்கினது போதும். நான் உனக்கு வாக்கு பண்ணின கானானுக்கு, அக்கறைக்கு நீ போக போகிறாய். நான் விசுவாசிக்கிறேன். இங்க சில பேருக்கு மட்டும் அந்த விசுவாசம் இருக்கிறதுனால அவங்க கையை தட்டி ஆமென் சொன்னாங்க. சில பேர் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, you have to get into your new season.
உன்னுடைய புதிய பரிமாணத்திற்குள் நான் உன்னை அழைத்து கொண்டு போக அக்கறைக்கு போகலாமா? உபாகமம் 1:6. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கு போதுமம்மா, போதுமம்மா, போதுமம்மா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க இங்க இருந்தது போதும், உங்களுக்காக நான் நிறைய தேசங்கள் வைத்திருக்கிறேன். ஓரேபுன்ற ஒரே இடத்துல நீங்க ரொம்ப நாளா ஓரங்கட்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்பாக கானானை வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு இடத்தை வச்சிருக்கேன். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய தரிசனம் பெரியது. கர்த்தருடைய தரிசனம். ஆண்டவர் உங்களை குறுகி போவதற்காக வெளியே வரவழைக்கவில்லை, உங்களை பரவி போவதற்காக அழைத்தார். நீங்கள் குறுகி இருக்க வேண்டும் என்றால் கோசேன் என்கிற நாட்டிலேயே நீங்கள் இருந்திருக்கலாமே. கோசேன்லேயே உங்களுக்கு வெள்ளரி பூண்டுகளும் கொம்மட்டி காய்களும் கிடைத்ததே. எதற்காக கர்த்தர் வெளியே அழைத்தார்? இந்த மோவாபு தேசத்தினுடைய மலையின் அருகே நேபோ மலையில மோசே இறந்துட்டாரே, அவரை நினைச்சு துக்கம் கொண்டாடிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிற போறியா? இல்ல, உனக்கு இது தற்காலிகமான பூமி. ஏதோ தண்ணி கிடைச்சதுன்றதுனால அந்த இடத்துல நீ தேக்கப்பட்டு நின்று விடாதே. தேங்கி நிற்கிறபடி நான் உன்னை அழைக்கவில்லை, தரிசனத்தோடு அழைத்திருக்கிறேன். நீ யோர்தானுக்கு அப்புறம் போக வேண்டியவள். யாராவது ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? யோர்தானுக்கு அப்புறம் போக வேண்டியவள். You are called to cross Jordan and go into other nations. மற்ற தேசங்களுக்கு நீ போக வேண்டும், மற்ற மாநிலங்களுக்கு நீ போக வேண்டும், மற்ற பட்டணங்களுக்கு நீ போக வேண்டும். இதே இடத்துல உன்னை இருப்பதற்காக நான் அழைக்கவில்லை. இது வழி, இது உன்னுடைய தரிசன பூமி அல்ல. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை உங்களில் துவக்கி இருந்தார், விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவர் என்று பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது. விருப்பத்தை தூண்டிவிட்டு அது நிறைவை செய்யாமல் போக மாட்டார். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 11-13, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சரி, சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய, மறுபடி பாருங்க, ஆசாரியனை பத்தி சொல்லல, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு சொந்தக்காரரான சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய. somebody said hallelujah. Hallelujah. உங்க சபையை பத்தி கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு. உங்க சபை உங்களை அந்த பக்கத்துல இருக்கிற அந்த கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதற்கு தான் ஆசாரியர்கள் தேவை. அதற்கு தான் உங்கள் ஆத்துமாவின் மேல் ஒரு காவலர் தேவை. பாரம் எடுக்கிற ஒரு ஊழியக்காரன் தேவை. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ள உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாருடைய கால்கள் கடவாத யோர்தான், கரை புரண்டு ஓடுகிற யோர்தான், மேலே இருந்து கீழே ஓடுகிற யோர்தான், அவமானத்துக்கும் வெட்கத்திற்கும் சிறையிருப்புக்கும் அடையாளமாய் இருக்கிற யோர்தான். யோர்தானுக்கு இக்கரையிலே இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், இக்கரையிலே இருப்பதற்காக நான் அழைக்கவில்லை, அக்கரைக்கு போக வேண்டும். ஏனென்றால் அக்கரையில் கானான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நீ கட்டாத வீடுகளும், நீ நடாத திராட்சைத்தோப்புகளும், நீ வெட்டாத துறவுகளை நான் உனக்கு தரப்போகிறேன். I am going to take you into a land of milk and honey. You are not supposed to be near this Moabite place of shame. I'm going to change your status. உன் ஸ்டேட்டஸ் நான் மாத்த போறேன். நீ பரதேசி அல்ல, பரம அழைப்பை பெற்ற பரலோக தேவனுடைய பிள்ளை. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய. ஏனெனில் தேவனே அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அவருக்கு தான் வானமும் பூமியும் சொந்தமானதுங்க. அவர் உங்களை பார்த்து சொல்ல, அக்கறைக்கு போலாம் வா. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யோர்தானை நீங்கள் கடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. This is the time for you to walk behind the covenant. நம்முடைய தேசம் சீக்கிரமாய் யோர்தானை கடக்க போகிறது. ஆமென்.
எல்லா சபைகளையும் கர்த்தர் பெரிய கூடாரங்களாய் மாற்றப் போகிறார். யாராவது ஒரு பெரிய ஆமேன்னு சொல்லக்கூடாதா? அவங்க அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார் பாருங்க. என்ன சொல்றாரு? கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர், ஹெர்மோன் மலையிலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். அப்படியே ஓடாமல் கீழ் நோக்கி புவி ஈர்ப்பு சக்தியை நான் நிறுத்தி வைப்பேன். அது கீழே வர்றதில்ல, அதை அப்படியே நிறுத்தி வைப்பேன். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? அதை ஓரமா நிறுத்தினாரு. God made a way. They walked on dry land. ஏன் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா இந்த வார்த்தையை கொடுக்க சொன்னார் தெரியுமா? இந்த இரவு இந்த மைதானத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்க பாக்கியவான்கள், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் சொன்னாரு, இவங்களை கிராஸ் ஓவர் பண்ண வைக்க போறேன். என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸை கொடுக்க போகிறேன். They are going to cross over. I am going to make them cross over. அக்கறைக்கு நான் கொண்டு போக போகிறேன். அந்த தரிசன பூமிக்கு, அந்த கானானுக்கு நேரா நான் கொண்டு போக போகிறேன். யாராவது கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு காரியத்தை துவக்கினார்னா அதை முடிக்கிறவர். உங்க வீட்டில் இந்த வருஷம் திருமணம் நடக்க போகிறது. தோரணங்கள் கட்ட போகிறீர்கள். உங்க பிள்ளைகள் அக்கறைக்கு போக போறாங்க. உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மெடிக்கல் சீட் கண்டிப்பா கிடைக்கும். உங்க பிள்ளை அந்த படிப்பை படிப்பாள். நிச்சயமாய் அந்த பிள்ளைக்கு கர்த்தர் நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்க வாலிப பிள்ளை ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்ப போகிறார். நீங்க குடும்பமா கர்த்தரை சேவிக்க சீக்கிரமா எழும்ப போறீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த இடத்தை சுதந்திரிக்க போறீங்க. பத்திரங்களில் கையெழுத்திடுவதும், அதற்கு சாட்சி கையெழுத்திடுவதும், முத்திரையிடுவதும் இந்த வருடம் உண்டாயிருக்க போகிறது. விசுவாசத்துல யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அக்கறைக்கு போவோம். அக்கறைக்கு அநேகம் பேர் இன்னைக்கு இக்கரையிலேயே இருக்கிறாங்க. ஊழியத்தில் இக்கரையிலேயே இருக்கிறாங்க. மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யோவான் அப்போஸ்தலன், யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதே யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் கொடுத்தவர். இப்ப யோர்தான் அந்த யோவான் ஸ்நானகனிடத்திலே அவருடைய சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா ரபி, நீர் யோர்தானுக்கு அக்கறையிலே ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீரே, அவரை குறித்து நீங்க சாட்சி பகிர்ந்தீரே, அவர் இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள். யோவானிடத்திலே வந்து வத்தி வைக்கிறார்கள். இந்த கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் தட்டி விடுவாங்க. அண்ணே என்னண்ணே அப்படியே இருக்கிறீங்கண்ணே, அவங்க பாருங்கண்ணே, இந்த ஊழியம் பாருங்கண்ணே, அங்க பாத்தீங்களாண்ணே நேத்து வந்தவங்கண்ணே உங்களை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கூட்டம் தெரியுமா? ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் இதை கேட்ட உடனே கலக்கம் அடையவில்லை. அவர் என்ன பதில் சொன்னார் பாருங்களேன். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படியால் நான் இப்படி சொல்லுகிறேன், பரலோகத்தில் இருந்து ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்தா அதை யாரும் தடுக்க முடியாது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நீங்க ஆரம்ப காலத்தில் இருந்தது ஒரு நிலைதான். அதே நிலையில கர்த்தர் உங்களை வச்சிருக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கான நேரம் வந்திருக்கிறது. பரலோகத்திலிருந்து அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அக்கரையிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற வரையிலே 30 வயது. But when he crossed the Jordan and when heaven endorsed him, பரலோகம் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று என்றைக்கு முத்திரை போட்டதோ அந்த யோர்தானுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறினது. கர்த்தருடைய ஊழியத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். உங்களையும் கர்த்தர் இந்த ஆண்டு மகிமைப்படுத்த போகிறார். உங்க குடும்பத்தை மகிமைப்படுத்த போகிறார். அவர் சொல்ற விளக்கத்தை பாருங்களேன். அவர் சொல்றாரு, பிதா கொடுக்காம யாருமே ஒருத்தட்ட வர மாட்டாங்க. ஏன் மோன்சியன கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் வராங்க? பிதா அப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஏன் இவங்க பென்னிஹீனுக்கு இவ்வளவு கூட்டம் வராங்க? ஏன் இவங்களுடைய அந்த டிவி ப்ரோக்ராம்ல, அந்த இன்டர்நெட்ல இவ்வளோ பேர் பார்க்குறாங்க? என்னுடைய வீடியோவை 10 பேர், 20 பேர், 100 பேர் தான் பார்க்குறாங்க. யாரையும் பார்த்து யாருமே வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிதா அவனவனுக்குரியதை அவனவனுக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் வரங்களை பகிர்ந்து அளிக்கிறவர்.
எவ்வளவு தாங்க முடியும்னு அவருக்கு தெரியும். தாங்க முடிஞ்சதை தான் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். பெரிய ஊழியம், நிறைய ஆத்துமாக்கள் அப்படின்னா ரொம்ப ஈஸின்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு நிறைய பிரயாசங்கள் படணும், அதுக்கு நிறைய இரவு பகல் உழைக்கணும், நிறைய அவமானங்கள் தாங்கணும். காரணமில்லாமல் சத்துருக்கள் பெருகுவார்கள், ஏராளமான நிந்தனைகள், அவமானங்கள், வெளியே சொல்ல முடியாத காயங்கள் ஏராளமானது இருக்கும். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் என் தேவன் என்னை அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளாம் லக்கை நோக்கி நான் ஓடுறேன், மற்ற பாரமான எல்லாவற்றையும் நான் தள்ளிவிட்டு ஓடுறேன் பவுல போல சொல்றதுக்கு அந்த மாதிரி மக்களை ஆண்டவர் தேடுறார். இந்த யோவான் ஸ்நானனுடைய தாழ்மையை பாருங்களேன். அவர் அக்கறைக்கு அவர் போய்விட்டாருங்க. பிதாவுடைய கண்கள் அவர் செய்ய வேண்டிய பணியை செய்து முடித்தார். அவர் சொல்றார் பாருங்க, மனவாட்டியை உடையவனே மனவாளன். அப்புறம் அவனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். என் பாட்டை எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்றது முக்கியம் இல்லைங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பெரிய பேனர் அடிச்சாதான் வரணும்னு இல்லைங்க, காணிக்க கொடுத்தாதான் பிரசங்கம் பண்ணுவேன்னு இல்லைங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். 1000 விதத்துல ஊழியத்தை நடத்தலாம், மக்களை ஈர்க்கிற விதமா செய்யலாம், எத்தனையோ வகைமுறைகளை கைப்படுத்தலாம். ஆனா ஒரு ஊழியத்துல கர்த்தர் இருந்தா, மணவாளன் இருந்தா, மணவாட்டியாகிய சபையை கர்த்தரே இழுத்துக் கொள்ளுவார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்றீங்களா? அப்ப 2 விதமான ஊழியம். ஒன்று, நம்முடைய இருதயம் அக்கறைக்கு போகணும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் இக்கரையிலேயே இருக்குது, ஆத்துமாக்கள் மேல அக்கறை இல்லை. நல்ல சமாரியன் கதையில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசாரியன் வருகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் முடிய வாசிக்கும் போது, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அவனை கண்டு அவன் பக்கத்துல போல விலகி போனான். அவனை பார்த்து ஒரு பக்கமா விலகி போயிட்டான். He was not willing to go to the other side to help him. He wanted his own ministry. எனக்கு போய் கடவுளுக்கு பலி செலுத்தணும், ஆராதனைக்கு நேரம் ஆயிருச்சு, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நடுவில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு எதுக்கு? சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும், எதான் முக்கியம். ஆனா ஆண்டவர் சிஸ்டமை உருவாக்கினவரே அவர்தான். எதுக்காக சிஸ்டம்? ஆத்துமாக்களுக்காக. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அடுத்தது ஒரு லேவியன் வருகிறான். அவனும் அந்த அடிப்பட்டவனை பார்த்து பக்கமாய் விலகி போனான். இக்கரையிலே போயிட்டான், அக்கறைக்கு போகல. ஏன்னா அக்கறை இல்லை. அன்பார்ந்த பிள்ளைகளை, நான் பாரத்தோடு பேசுகிறேன். நானும் ஒரு சபை நடத்துகிறேன், சுவிசேஷகனாக ஊழியம் செய்கிறேன், அப்போஸ்தலனாக அநேக இளம் ஊழியர்களை வழிநடத்துகிறேன். படைமுயற்சி கூட்டங்கள், ஜெப முழக்கங்கள், எக்கால பண்டிகை, ஃப்ரீடம், வாலிபர் பெருவிழாக்கள் நிறைய செய்கிறேன். ஆனா இப்பவும் அந்த ஆத்தும பாரம் இருதயத்தை விட்டு நீங்க முடியதில்லை. பிளேன்ல, ஏர்போர்ட்ல பிரயாணம் செய்கிற எந்த இடத்துலையும் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பத்தி விசாரிச்சு அவங்களுக்காக சாப்பிட்ற ஹோட்டல்ல யார் வந்து நின்னால் அந்த ஒரு ஆத்துமாவுக்காக கர்த்தர் என்னை கொண்டு போயிருப்பார். அந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார், அவர்களோடு பேசுகிறார். ஐ பிலீவ் ஆண்டவர் அநாதி தீர்மானத்தின்படி ஆத்துமாக்களை தேற்றுவதற்காக நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த மாலை வேளையிலே கர்த்தர் அக்கறையுள்ள ஊழியங்களை எழுப்ப விரும்புகிறார். நீங்க கடந்த 3 நாட்களும் அநேக கடைசி நாட்களினுடைய ஊழியங்களையும் ஆண்டவர் எப்படியெல்லாம் கிரியை செய்வார், சபையை எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒன்று, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தின் அக்கறைக்கு செல்ல வேண்டும். இரண்டாவது, சபை
அக்கறையில் உள்ளவர்களை சந்திக்க செல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு மாமியுடைய வீட்டிலே அற்புதங்களை செய்கிறார். கப்பர்நகூமிலே பயங்கர அற்புதங்கள். ஆண்டவர் நினைச்சிருந்தா பேதுரு வீட்டிலே ஒரு பெரிய மெகா சர்ச்சை உண்டாக்கி அங்கேயே அவர் கூடாரம் போட்டு அமர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன தெரியுமா செய்தார்? மத்தேயு 8:18 திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அவர் சொன்னார், போதும், இந்த இடத்துல செய்த ஊழியம் போதும், அக்கறைக்கு போய் இது நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் சுகமாக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அதனால தாங்க அந்த அக்கறையோட தாங்க ஓடி வந்திருக்கிறோம், ஓடி ஓடி ஊழியம் செய்கிறோம். இந்த மாலை வேளையில் எழும்பி நிற்கலாமா? யாருக்கெல்லாம் இன்னைக்கு அக்கறையில் இருக்கிற ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? சீக்கிரமா எழும்புங்க, சீக்கிரமா எழும்புங்க. ஸ்லோவா எந்திரிக்காதீங்க, டக்கு 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 டக்குன்னு எழும்புங்க. நான் சில நிமிடங்களுக்குள்ள முடிக்க விரும்புகிறேன். 5 நிமிடங்கள் உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் அர்ஜென்ட்டா ஒரு அற்புதம் நடக்கணும்? பிரதர், எனக்கு இந்த வருஷத்துல என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு அக்கறை எனக்கு தேவைப்படுகிறது, என் பிள்ளைகளுக்கு ஒரு அக்கறை தேவைப்படுகிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு அக்கறை தேவைப்படுகிறது, என் பிசினஸ்க்கு ஒரு அக்கறை தேவைப்படுகிறது. ரொம்ப நாளா தோல்வியவே கண்டு துவண்டு போயிருக்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் ஒரு பெரிய கம்பெனியில உனக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்க போறார். அந்த கம்பெனி ஒரு ஃபாரின் கம்பெனி, ஒரு யூரோப்பியன் கம்பெனி. அந்த கம்பெனியோடு நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணுகிறத கர்த்தர் காண்பிக்கிறார். உனக்காக ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை. யாரெல்லாம் இன்றைக்கு நான் கர்த்தர் கூப்பிடுகிற அக்கறைக்கு நான் வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி காண்பிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த இரவு கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு விரும்புறீங்க? சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையில் வந்திருக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் இந்த பேரின்ப பெருவிழா. சிறுமைப்பட்டவர்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் ஒரு நாளும் அவர் பார்க்காதவராய் போகிறவர் அல்ல. சிறுமைப்பட்டவருடைய சிறையிருப்பை திருப்புகிற தேவன். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் விட மாட்டேன். நான் நிச்சயமாய் துதித்து ஆண்டவரே நான் ஜெபித்து நான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறேன். என் வாழ்க்கையினுடைய எல்லா கரைகளில் இருந்து நான் வெளியே வர போகிறேன். கையை வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே நான் பரிசுத்த கரைக்கு வர விரும்புறேன்ப்பா. ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்கிட்ட சொல்லு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்க யோர்தானை கடப்பீர்கள். நீங்க நாளைக்கு, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு நீங்கள் அக்கறைப்பட்டிருப்பீர்கள். மே மாதம் 31ஆம் தேதி நீங்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு மூவ் பண்ண போறீங்க. தீர்க்க தரிசனமான வார்த்தை. You will cross over. எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. ஆஸ்துமா வியாதி இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. தேவ பிள்ளையை உன் லங்ஸை கட்ட தொடுகிறாரு. அவருடைய விடுதலை உன்னுடைய லங்ஸ் மேல கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்திலே எல்லா ஸ்டோன் ப்ராப்ளம் சுகம் அடைவதாக. ஸ்டோன் இந்த இரவே வெளி வருவதாக. இயேசுவின் ரத்தமாய் ஆண்டவரே மாற்றிவிட குடிக்கிற தண்ணீல உம்முடைய ரத்தம் கலக்கப்படுவதாக. உம்முடைய ரத்தத்தினாலே விடுதலை, இயேசுவின் காயங்களால் விடுதலை. ஆண்டவரே வலியிலிருந்து அக்கறைக்கு வருவார்களாக. வலி இல்லாத சுகத்தை இந்த இரவு தருவீரா? இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வந்தார்கள், 7 வழியாய் ஓடி போக போறார்கள். கர்த்தர் சொல்றார், நான் வேலி அடைக்கிறேன், உன் குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்கிறேன். வேலியை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சர்ப்பத்துக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு தலையை நசுக்க வைப்பார். கொஞ்ச காலத்திலே கர்த்தர் சாத்தானை காலின் கீழே மிதித்து போட வைப்பார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது ஒரு விடுதலை வருவதாக, அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் இப்பொழுது ஒரு அற்புதம் செய்கிறார்.
ஒரு திருப்பு முனையை தருகிறார். அக்கறைக்கு உங்களை கொண்டு போகிறார். அப்படியே உங்க வலது கரத்தை எடுத்து உங்க தலை மேல வைங்க பார்ப்போம். பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் உங்க வலது கரத்தை எடுத்து உங்க தலை மேல வைங்க. இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன சந்திப்பு. நான் கர்த்தர் உங்களை மிகுந்த அக்கறையோடு பார்த்து சொல்றார், அக்கறைக்கு போவோம் வா, அக்கறைக்கு போவோம் வா. அநேக நாட்கள் ஆண்டுகள் இக்கரையிலே இருந்தாய், உன்னை அக்கறைக்கு நான் கொண்டு போக போகிறேன். நீ விடுதலையோடு ஊழியம் செய்வதற்காக உன்னை சுற்றி இருக்கிற எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து ஒடுக்கமில்லாத விசாரத்துக்கு உன்னை கொண்டு போக போகிறேன். உன் நெருக்கத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய். ஒரு சமாதானத்தை உன் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன். இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்க சீசனை மாத்திட்டாரு. இந்த ஜெபத்தை ஏறெடுத்து நீங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.